ஹாய், வணக்கம் மக்களே. நம்ம ஊர் வெள்ளக்கோவில் வாரச்சந்தை அதிகாலையில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்து வரலாங்களா? நம்ம ஊர் வெள்ளக்கோவிலினுடைய பஸ் ஸ்டாண்டினுடைய வடது புறந்தாங்க நம்ம சந்தனுடைய ஃபஸ்ட்டு கேட்டு. முன்னாடியே பார்த்திங்கன்னா மங்களகரமாக பூக்களும் ஸ்வீட்டு பலகாரமெல்லாம் இருக்குது. அப்படியே உள்ளே வர ஆரம்பித்தோம் அப்படின்னா துணிக்கடைகள் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சந்தை மறுபடியும் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஏதோ ஒரு கடையை அங்கங்கே போட்டிருந்தாங்க. துணிக்கடைகள் தாண்டி பார்த்திங்கன்னா அந்த போண்டா பஜ்ஜி கடைகளெல்லாம் இருக்குது. அப்படியே அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா புதுசாக கட்டுமானம் கட்டினாங்களங்க, அந்த செட்டெல்லாம் போட்டிருந்தாங்களே, அதில் நிறைய கடைகள் இருக்குங்க. அதுக்கு வடதுபுறம், அதாவது முதல்ல பழைய சந்தை இருந்ததல்லங்க, கீழே நிலத்தடி சந்தை, அதுவுமே இயங்குது. ஏன்னா இடம் பத்தாதனாலேன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் காலையில் அப்படியே வந்துட்டுருக்கு. எடுத்து அப்படியே அடுக்கி வச்சுருக்கிறத பார்த்தாவே அள்ளிக்கிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சந்தைக்குள்ளே எப்போவுமே போனீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு சிலர் தான் வாங்கிட்டு வரலான்ட்டு போவோம். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியாமல் நிறைய வாங்கிட்டு வருவோம். இதெல்லாம் வாங்கலாம்னு நினச்சி போயிருக்க மாட்டோம், பட் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் சந்தை நம்மளை கவர்ந்து ஈர்க்கும். அதுக்காக தான் மார்க்கெட் சந்தைக்கு போகிறது, சரிங்களா? ஸோ அப்படியே இந்த பக்கம் எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா பார்க்கிங் ஏரியா வந்துடும். பார்க்கிங்னா இந்த காய்கறியெல்லாம் கொண்டு வரதில் வண்டி சந்தையில் வியாபாரம் பண்ணுறாங்களே, அவங்களுடைய பெரிய கனரக வாகனங்கள், டெம்போ, லாரி இதெல்லாம் இங்கே தான் நிற்குங்க. ஓகே, வீடியோ நல்லா இருந்ததுங்களா? இது போன்ற நம்ம ஊர் பற்றின வீடியோக்கள் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சரிங்களா? மீண்டும் நல்லது ஒரு காணொலியில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.